இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் எழுந்திரு எழும்பு என்கிற தலைப்பிலே யார் யாரெல்லாம் எழும்பினார்கள், யார் யாரெல்லாம் எழுந்தார்கள் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத வசனம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். உடனே அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இங்கே நாம் ஒரு பிறவி குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம். பர்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டு, அவன் திரளான ஜனங்கள் இயேசுவோடு கூட எரிகோவை விட்டு அவர் புறப்பட்டு செல்லுகிற பொழுது அவன் வழி அருகே இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் கூப்பிடுகிறான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான். எப்படியாவது நாம் ஆண்டவரிடத்திலிருந்து என்ன செய்யணும், சுகத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி அவன் என்ன செய்கிறான், கூப்பிடுகிறான், எனக்கு இறங்கும். சாதாரணமாக தர்ம பிச்சை கேட்கிறவங்க மெதுவாக கேட்க மாட்டாங்க, கத்தி கூப்பிடுவாங்க. அவங்க தொந்தரவு தாங்க முடியாமல் நம்ம என்ன செய்திருவோம், அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அதனால் அவங்க என்ன செய்வாங்க, கத்துவாங்க. அவங்க தொந்தரவு தாங்க முடியலையேன்னு சொல்லிட்டு நம்ம உதவி செய்திருவோம். அது அவர்களுடைய டெக்னிக். அதுபோல இந்த குருடன் என்ன செய்கிறான், இயேசு வருகிறார், அவர் கடந்து சென்று விடக்கூடாது என்பதற்காக அவன் என்ன செய்கிறான், அவன் இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடத் தொடங்கினான். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சீஷர்கள் கூட போகிற மக்கள் எல்லாரும் அவனை பேசாதிருக்கும்படி அதட்டுகிறார்கள். அவனை சத்தம் போடுறாங்க, அதட்டுகிறார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் அவன் என்ன செய்தான், சத்தமிட தொடங்கினான். பாருங்க, ஒரு குருடன், அவனுக்கு எப்படியாவது இயேசுவை விட்டுறக்கூடாது, இயேசு நம்மளை கடந்து சென்றக்கூடாது, அவரிடத்திலிருந்து நான் ஒரு அற்புதத்தை பெறணும், நான் பார்வை அடையணும், நான் சுகம் அடைய வேண்டும், அதுதான் அவனுடைய நோக்கம். அவர் என்னை விட்டு கடந்து என்ன செய்திடக்கூடாது, போயிடக்கூடாது, இதுதான் சரியான சந்தர்ப்பம், நான் அவரை சந்திக்கிற நேரம் இதுதான் என்று சொல்லி அவன் அதிகமாய் அவன் சத்தமிடுகிறான். நாமும் கூட அநேக வேளையிலே ஜெபிப்போம், நன்கு ஜெபிப்போம், உற்சாகமாய் ஊக்கமாய் ஜெபிப்போம். ஆனால் ஜெபத்திற்கு பதில் வராமல் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம ஜெபிப்பதை என்ன செய்திருவோம், நிறுத்தி விடுவோம். ஆனால் இந்த குருடன் அப்படி அல்ல, அவன் பதில் கிடைக்கணும், அவரை விடக்கூடாது என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் அவன் என்ன செய்கிறான், சத்தமிட்டு அவன் ஆண்டவரை கூப்பிடுகிறான். நம்முடைய ஆண்டவர் கேளாதவர் போல கடந்து செல்கிற தேவன் அல்ல. கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் சமீபமாய் இருக்கிற தேவன். உடனே அவர் என்ன செய்கிறார், நின்று அவனை அழைத்து வர சொல்லுகிறார். உடனே அவர் என்ன செய்கிறார், நிற்கிறார், கடந்து செல்லாதபடி நிற்கிறார், அவனை அழைத்து வரும்படி சொல்லுகிறார். அந்த எல்லாரும் போய் சீஷர்கள் அவனை அழைக்கிறாங்க. என்ன சொல்லுகிறாங்க, திடன்கொள், எழுந்திரு, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். எழுந்திரு. குருடனை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், நீ எழும்பு. அவன் எழும்புகிறான். உடனே அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அவன் எரிந்து விட்டு அவன் என்ன செய்கிறான், எழுந்து இயேசுவின் இடத்திற்கு வந்தான். தன்னுடைய மேல் வஸ்திரம், இவ்வளவு நாளும் ஒரு தரித்திரமான பிச்சை எடுக்கிற நாற்றம் எடுத்த இந்த மேல் வஸ்திரத்தை அவன் என்ன செய்கிறான், எரிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்திற்கு வருகிறான். நாமும் கூட பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், இல்லாவிட்டால் பின்வாங்கி போய் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த காலை வேளையிலே நீ எழுந்திரு என்று சொல்லி அழைக்கிறார். எப்படி அந்த சீஷர்கள் எல்லாரும் அந்த குருடனை, நீ எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு அழைப்பு கொடுத்த உடனே அவன் எழும்பினானோ, அதுபோல ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீ எழும்பு, பாவத்தை விட்டு எழும்பு, அந்த மேல் வஸ்திரத்தை, பாவ சுபாவத்தை விட்டு நீ எழும்பு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நாம் எழும்பும்போது அவன் எழுந்து ஆண்டவரிடத்திலே வந்தான். அவனுக்கு ஆண்டவர் பார்வை அடையும்படி அவனுக்கு ஒரு அற்புத சுகத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஒருவேளை சோர்ந்து போய் விழுந்து போய் இருக்கலாம், வாழ்க்கையிலே ஏதாவது வித்தியாசமான ஒரு சூழ்நிலை நிமித்தமாக விழுந்து போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். விழுந்தவர்கள் எழுந்திருப்பதில்லையோ,
எரேமியாவிலே ஒரு அழகான வசனத்தை நாம் வாசிக்கிறோம். விழுந்தவர்கள் எழுந்திருப்பதில்லையோ, என் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? விழுந்து கிடக்கிறார்கள், விழுந்தவர்கள் எழும்பவில்லையோ என்று சொல்லி அந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, எரேமியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. ஒருவேளை வழிதப்பி சென்று இருக்கலாம், நாம் வழி மாறி சென்று இருக்கலாம், நாம் விழுந்து போயிருக்கலாம். ஆண்டவர் எழும்பு என்று சொல்லுகிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் அவன் என்ன செய்வான்? எழும்புவான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? விழுந்து போனவர்கள் மீண்டுமாக என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். அந்த மேல் வஸ்திரத்தை அவன் எரிந்து விட்டு இயேசுவின் இடத்திற்கு அவன் எழுந்து வந்தது போல, ஆண்டவரே நானும் உம்மிடத்திற்கு வருகிறேன், என்னையும் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திற்கு நாம் எழுந்து வர வேண்டும். ஒரு மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் அது விழுந்த இடத்திலே அந்த மரம் கிடக்கும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் அது விழுந்த இடத்திலே கிடக்கும். ஆனால் மனிதர்களாகிய, ஜீவனுள்ள மனிதர்களாகிய நானும் நீங்களும் அப்படி அல்ல. விழுந்து கிடப்பதற்கு நாம் மரம் அல்ல. விழுவது பாவம் அல்ல, ஆனால் விழுந்து கிடப்பது தான் பாவம். நாம் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை நோக்கி அவர் அறைகூவல் விடுக்கிறார். எழுந்திரு, உன்னை அழைக்கிறார், நீ எழும்பு, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பாயா என்று சொன்னால் பாவத்தை உதறிவிட்டு நீ எழும்பு. மேல் வஸ்திரத்தை அவன் உதறிவிட்டு எழும்பினது போல நீ எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எழும்பி ஆண்டவர் அண்டை வரும்பொழுது அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிறார், நம்மை பார்வையடைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு பன்றி சேற்றிலே விழுந்துவிட்டால் இந்த பன்றி சுகமாய் அதில் படுத்திருக்கும். அதே சமயத்தில் ஒரு ஆடு தெரியாமல் அந்த சேற்றில் விழுந்து விட்டால் அது ஒரு நொடி கூட அந்த சேற்றில் என்ன செய்யாது? அது விழுந்து கிடக்காது. உடனே அது என்ன செய்துவிடும்? சேற்றை விட்டு வெளியே குதித்து அந்த சகதி போகும் மட்டும் புரண்டு அந்த அழுக்கை நீக்கின பிறகுதான் அந்த ஆடு என்ன செய்யும்? அது சும்மா இருக்கும். அது வரைக்கும் அந்த சேறு சகதியோடு அந்த ஆடு இருக்க விரும்பாது. ஆனால் ஒரு பன்றி அப்படி அல்ல. ஒரு சகதியிலே அது விழுந்தால் சுகமாய் அங்கே விழுந்து கிடக்கும். நானும் நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை எழுந்திரு என்று சொல்லி இந்த காலை வேளையிலே அவர் நம்மை அழைக்கிறார். நாம் எழும்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஆண்டவருக்கென்று நாம் ஒளி வீசும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். அந்த குருடனை போல எழுந்திரு என்று சொன்ன உடனே அவன் எழுந்து அவன் ஆண்டவரிடத்திற்கு அவன் வருகிறான். நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராய் நாம் கடந்து வருவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த குருடனை போல ஆண்டவரே, தகப்பனே, நாங்களும் கூட ஆண்டவரே முன்னிலும் அதிகமாய் உம்மை அதிகமாய் தேட எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் எழுந்து உம்முடைய சமூகத்திற்கு வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.